பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றியிலும் சோதனை எடுக்கிறோம். புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மேலே மேலே விருத்தடைந்து பெருக செய்வது என்று விசுவாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்துவ செய்தி இன்னைக்கு அனுப்பவில்லை. எல்லாம் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம கிராமத்தில் ஒருத்தர் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலன்றது போல நடந்துச்சு. அதனால் இன்று காலை 1ஆம் தேதி இல்லையா, அதனால் ஜனங்களுக்கு ஏழை இடையில சந்திக்கப்பட்டு மாதந்தோறும் கொடுப்பது, அது கொடுத்ததை கூட இன்னும் அனுப்பலை, இப்போ தான் அனுப்புகிறேன். இதை பாருங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்களை சிறப்பாக அழகாக இருப்பீங்க. இந்த ஆண்டு நீ நினைப்பதற்கு மேலான ஒரு அதிசயம் நடக்கும். ஆனால் அதுக்கு ஒன்று மட்டும்தான் செய்யணும். அந்த வாக்குத்தட்டு வசனம் மட்டும் உங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் இது நீதியும். இப்போ முதலுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடுங்கள், அப்புறம் இவைகள் அப்புறம் உங்களுக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். எவைகள் என்று எனக்கு தெரியாது. வேதத்தை படித்து பாருங்கள். முதல் தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேடுன்றது தான் தேவனுக்கு பிடிக்கும். இதை தான் யோவான் 8ஆம் அதிகாரத்திலையும் 32ஆம் வசனம், சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு சத்தியத்தை அறியாமல் தடுமாறியும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் போய் இதில் கலந்து கொள்ளலாம், அப்படி கலந்து கொள்ளப்பட்டால் நம்ம நேர்த்தியாக வாழலாம் என்று நினைக்காதீங்க. அது சரியிருக்காது. இந்த வேத புத்தகத்தை தெளிவாக திட்டமாக நீ படிக்க ஆரம்பித்தால் சத்தியம் உனக்குள்ள நுழைய ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நிறையா இருக்கும். நான் மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலலாம் படிக்கப்படும் போது வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ணணுன்றதை கொடுத்து கூட தேவன் சொல்கிறாரு, நாளை செய்தி எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்துவம் மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கி கொடுக்கும். எந்த எதிர்ப்புகளும் யாரும் நம்பாதீங்க இல்லையா. மனுஷனுடைய ஆலோசனை கேட்காதீங்க, அது வீணானது. மனிதனுடைய எண்ணங்கள் அநேகம், அது கர்த்தருடைய யோசனை தான் நிற்கும் இல்லையா. நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். வார்த்தை இல்லாமல் எதுவும் ஜெயிக்க முடியாது. அப்போ சங்கீதத்தில் சொல்லுவார் 34ஆம் வசனம் 11, மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணா தேவன் அறிந்திருக்கிறாராம். நீ விரும்பினால் நாசு சுவாசம் உள்ள மனிதன் நம்புவதை விட்டுரு. நீங்கள் நிறைய பேர் சில வார்த்தைகளை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தர் அவர் என்ன சொல்கிறோ அதன்படி தான் நடக்கும். இப்படி தானே சொன்னாங்க. ஒரு மேரேஜ் கடந்து போகிறாங்க, பெற்றெடுத்த தாயாரும் அங்கே கடந்து போகிறாங்க, இயேசுவும் அங்கே கடந்து போகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே போகப்படும் போது அந்த திருமணத்துக்கு ஒரு குறை ஏற்படுகிறது. அந்த குறையை நிறைவாக்க என்ன பண்ணுவது என்று தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யின்ட்டாங்க. பெற்றெடுத்த தாயார், கனத்துக்குரிய ஒரு தாயார், ஒரு மகிமைக்க தாயார், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பருவ காலத்தில் கர்ப்பம் சுமந்தப்பட்ட தாயார். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு இன்னும் வேலை வரல, ஆனாலும் தன் தாய்க்கு கீழ்ப்படைந்து ஒத்துக்கொள்கிறார். தன் தாய்க்கு கீழ்படியாத எத்தனை பிள்ளைகள் உண்டு தேசத்தில். நம்ம நினைப்போம் அந்த பிள்ளைகளை கொடுத்து ஏன் இப்படி இருக்கிறான், நல்ல பையனாச்சே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சிலர்லாம். அந்த நல்ல பையன் இடத்துல தான் ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளலாம் ஆசை வரும். அந்த தண்ணிக்குள்ளே காலை வைக்கும்போது பாசம் இருக்கும். காரணம் தெரியுமா? சுத்தமாக வச்சு கொள்ளலாம் என்று சொல்லி யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. யாரும் அனுமதிக்காதுன்னா அந்த படிக்கட்டு பாசம் பிடிச்சிடும். அதில் இறங்குறவன் அறியாமல் கீழே விழுந்துருவான். அது போல தாங்க வாழ்க்கை. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப சில விஷயத்தை எல்லாரையும் சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கினே இருக்கும். என்னத்துக்கு அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்தகாரம் போராட்டம் உள்ள வாசம் செய்து கொண்டே இருக்கும். அதை தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். மத்திய புத்தகத்தில் படிக்கப்படும் போது அந்த வார்த்தையின்படி எப்பவுமே ஜெபம் பண்ண சொல்லுவோம். வானமண்டல பொல்லாத ஆவியை கட்டும்படியாக எபேசியரில் இருக்கும் 6ஆம் அதிகாரத்தில் அது நம்மளை போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பொல்லாத ஆவியை மத்திய 12 வார்த்தையின்படி நீ கட்டினால், மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனப்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள்லாம் கொடுக்கப்படும். அதை தடை பண்ணுகிற வானமண்டல பொல்லாத ஆவிகளும் இயேசு கட்டுவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு திருமணத்தை கடந்து போகும்போது
கர்த்தர் ஒரு அதிசயத்தை நடந்தாருன்னு சொன்னால் அந்த வார்த்தையானது தான். வார்த்தை அனுப்பி இரவுமேல இருக்கும் 23 வசனத்தின்படி, சமயத்துக்கு மட்டும் அல்ல, தூரமாக இருந்தாலும் நீ என்னுடைய ஜபங்கள் கேட்குது இல்லையா? பல தேசத்தில் இன்னைக்கு நான் ஈரோட்டில் இருக்கும் ஜெபிப்பேன். என் அன்பு மகள் இருக்கிறாங்க ஈரோட்டில், ஜோம் பண்ணுவேன். சென்னையில் இருக்கிறாங்க. இந்த 10 நாளுக்குள்ளே எத்தனையோ கஷ்டங்கள் அவங்களுக்கு. அப்போ மகள் என்னோட பேசப்படும் போது, அங்கிள் என்னன்னு தெரில, அப்பா பேசினேன், நானும் சொல்லினே இருந்தேன், அது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கல. இல்லைம்மா விசாரித்தாங்க, ஒரு பகுதியிலேருந்து ஒரு தம்பி விசாரித்தாருமா, உங்கள் கணவர் மனைவியாக அப்படின்னு சொன்னோம். ஏன்னு சொன்னால் விசாரணைன்றது தேவனுக்குரியது. அதனால் கேட்கணுன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு ஏவப்பட்டால், நம்ம சாப்பாட்டுக்கு வராத பிள்ளைங்களை கேட்போம் இல்லையா, என்னப்பா இந்த காணே இந்த பக்கம் ஒரு பேர் சாப்பிட்டு போக எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டலுக்காரங்க கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு வரணும், அவர் உட்காந்தா அவங்க ஆகாரத்தை சாப்பிடுவாங்க, அவங்க அதனால் அது பலனை பெற்றுக்கொள்வாங்க. ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு சொன்னால் அது பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புகள் வியாபாரியை போல் இருந்தால் ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழையப்படும் போது அந்த வியாபாரி எப்படி மகிழ்ச்சி அடையணும், அப்படி ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற ஜபங்கள் கர்த்தர் கேட்டு அதன்படி அந்த ஜபத்தின்படி நம்மளே நடந்து கொண்டால், அதன்படி கேட்டு அதே போல் நடந்து கொண்டால் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார். இதைதான் சொன்னார் மத்திய 6:33. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, அதை நீதியை தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகளே கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தெரியாது, எடுத்துக்கிறீங்களோ விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நல்லா இருக்கும். யோவான் 8 45 முடியும்போது சில விஷயத்த சொல்லது தேவன் விசுவாசிக்க மாட்டாங்க. நான் உனக்கு சத்தியத்தை சொன்னேன், நீ விசுவாசிக்கவில்லைன்னுவார் ஆண்டவர். அப்படிதாங்க, கொஞ்சம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சுவிசேஷமா சொன்னேன், நீங்க அதை விசுவாசிக்கவில்லைன்றாரு. 46 படிக்கப்படும் இன்னும் நல்லா இருக்கும். நான் என்ன பாவம் செய்தால் அது தெரிவிப்பது யார் என்றார். பாவம் செய்தேன்னு சொல்ல முடியுமா என்று சொல்ல முடியும். அதுபோல பல கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சத்தியத்தை கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மற்றும் ஏழை எலை கொடுக்கப்பட்டதெல்லாம் யாருக்கும் அனுப்புகிறேன், இப்போ தான் அனுப்ப போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா அனுப்புனா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அலுவில்லாமல் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வேதத்தை நீ படித்தால் வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள முடியும், மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளும். சகலத்தையும் உனக்கு கொடுத்து தேவநாமம் மகிழப்படும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் தேடியும் அது காணாத போயிடும். மேலும் மேலும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து எதையும் பயணிக்காதீங்க. கர்த்தரோடு நீங்கள் பேசுங்க, உன்னோடு அவர் பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னேன்னா, இந்த வார்த்தை எதுக்கு சொல்லணுமா, கர்த்தரோட பேசுன்னு சொல்லி நான் பிரசங்கம்லாம் பண்ணிட்டேன். சரி, எழுந்து கடந்து போகலான்னு சொல்லி அப்போ நான் எழுந்து லைட் ஆஃப் பண்ண போகிற நேரத்தில், இப்போ மணி 1 ஆகுது, லைட் ஆஃப் பண்ணலான்னு போகப்படும்போது இந்திய செய்தி அனுப்பாதுன்றது நல்லா உணர்த்துறாரு. நாளைக்கு இந்த செய்தி ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டு வாக்குத்தத்தம் செய்தி கொண்டு வருவேன். இந்த செய்தியை கேளுங்க, இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஏழை எளியரை சந்திக்கணும். பணம் இன்னும் சிறுமைப்பட்ட மலைப்பகுதியெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் கொடுத்து அவங்க ஆசீர்வதிக்கணும். தேவநாமம் மட்டும் மகிழப்படட்டும். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிங்க, எங்கள் சபைக்கு ஜெபம் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை அளவில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, உன் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலம் பார்க்குற உள்ளங்கள் எல்லாம் மாறட்டும், மன மகிழ்ச்சியோடு வாழட்டும். நாம மகிழப்படும். பெரிய பிதா. ஆமென், ஆமென்.